நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. ஆண்டவரை, நாள் வரை எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காக, தயவுக்காக, கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. இவ்வளவாய் நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் ராஜா, நீங்கள் பேசும்படியாக கூட செபிக்கிறோம். நீரே இடைபடும். உம்முடைய நாமம் உம்முடைய சித்த மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லாம் துதி கன மகிமெல்லாம் ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். ஏசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக இந்த ஜாஸ்வா டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் இன்னும் கர்த்தர் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஜீவன் கொடுத்து, நமக்கு பலன் கொடுத்து, அவருடைய கிருபையினாலே நம்மளை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. நாம் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஒருவேளை இந்த நாள், இந்த 6வது மாதத்திலும் இந்த கடைசி நாட்கள் வரை நம்மளை கர்த்தர் கிருபையாக என்ன செஞ்சிருக்கிறாரு, நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட ஒரு தெரிந்த பாடலை நான் பாடுகிறேன், பாடுங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயிர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடிருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடிருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலோ, நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலோ, நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலோ, விசுவாச ஓட்டத்திலோ ஊழிய பாதையிலோ, நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. தோல்விகள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம அழைத்த தேவன் நம்மளை ஒருபோது என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அதற்கு நாம் உயர்வானாலும் தாழ்வானாலும் அவர் நம் சர்வவல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இந்த நாளிலும் கூட எடுத்துக்கொள்கிற வசனம் ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆபகுக் 3:18. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. இந்த எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்ப்போமானால், சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே ஆபகுக்கு தீர்க்கதரிசி என்ன செய்கிறார், இந்த பாடின விண்ணப்பம் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை எத்தனை விதமான பாடுகள் வந்த போதிலும் கூட அவர் என்ன செய்கிறாராம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முந்தின வருஷம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு,
அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆற்று மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே எது இல்லாமல் போனாலும், ஆனால் நான் என்ன செய்வேன், எனக்கு எத்தனை விதமான துன்பங்கள் வந்தாலும் ஆனால் கர்த்தருக்குள் என்ன செய்வேன், மகிழ்ச்சியாக இருப்பேன். அதே போல் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஏன்? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என் சிறையிருப்பின் வாழ்வை மாற்ற முடியும், என் ஜனத்தின் சிறையிருப்பு வாழ்வை மாற்ற முடியும் என்று சொல்லி அவர் ஆண்டவரை முழுமையாக விசுவாசித்தார். ஹல்லேலூயா. ஆபுக்கு 2ஆம் அதிகாரத்தில் அதை சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனம், இதோ அகங்காரியனாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் விசுவாசம் வைத்ததினாலே அவர் நீதிமானாக எண்ணப்படுகிறார். ஹல்லேலூயா. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒருவேளை எனக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும், எது இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும், ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசித்து கொண்டு இருக்கிறேன். அதனாலே அவருக்குள்ளாக நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளாக நான் களி கூறுகிறேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லப்படுகிறது. ஒருவேளை இன்றைக்கு கூட நாம் எத்தனை விதத்திலே நாம் நெருக்கப்படுகிறோம், எத்தனை விதத்திலேயே என்ன செய்கிறோம், அநேக சூழ்நிலைகளுக்குள்ளாக தள்ளப்படுகிறோம். ஆனாலும் ஒன்றை ஒன்று நாம் மறந்துவிடக் கூடாது. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை வித துன்பங்கள் வந்தாலும் சரி, நிந்தனைகள் வந்தாலும் சரி, அவமானங்கள் வந்தாலும் சரி, ஆனால் என்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி நாம் அவரை விசுவாசித்து கொள்ளும் பொழுது நாம் அவருக்குள்ளாக மகிழ்ச்சியாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை போராட்டங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த உலகத்திலே உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் இருந்து ஜெயித்தவர், இந்த உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருக்கிற தேவன், மரண பரியந்தம் நம்மளை நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி காணப்படும், ஒரு சந்தோஷம் காணப்படும். எப்படி? கர்த்தருக்குள்ளாக நாம் என்ன செய்கிறோமாம், சந்தோஷப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கூட அநேக சூழ்நிலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அநேக ஆபத்துக்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை எல்லாவற்றும் தீங்குக்கும் விடுவித்து என்னை இவ்வளவாக நடத்தி வருகிறார் என்று சொல்லி நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நாம் எப்படி ஆண்டவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு நன்றி அறிந்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நம்மளுக்குள்ளாக என்ன செய்யப்படும், சந்தோஷம் காணப்படும். ஹல்லேலூயா. ஒருவேளை போராட்டங்கள் உண்டு. தாவீதுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வந்தது. சவுல் துரத்தி அடித்தார். ஆனாலும் அவர் ஆண்டவரை விட்டு பின்வாகாதபடி அவர் என்ன செஞ்சார், கர்த்தரை பற்றி கொண்டதினாலே, அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டதினாலே அவரை விட்டு என்ன செய்யல, அவருடைய கிருபை ஒரு நாளும் அவருடைய கிருபை விலகாதபடிக்கு அவர் பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் போராட்டங்கள் மத்திய நாம் கடந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் ஒப்பு கொடுங்கள். விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மளுக்கு ஒரு விடுதலை தந்து நம்மளை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை போராட்டங்கள் மத்தியிலும் கூட எத்தனையோ ஜனங்கள் என்ன செய்தாங்க, அழிந்து கொண்டு இருக்காங்க. ஆனாலும் அவர் நம்மளை என்ன செய்கிறார், காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லி காணப்படுகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் நடப்போமானால், ஆண்டவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்போமானால், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன்.
ஒருவேளை பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் இல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஒருவேளை நாம் எத்தனையோ துன்பங்கள் பாதைகளை கடந்து வரும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சமாதான குறைவுகளை அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு ஆண்டவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்கிறது. அதே போல ஒரு பெரிய விடுதலை நமக்கு கிடைத்தது என்று சொல்லி நம் மனதிற்குள்ளாக நம்முடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு சந்தோஷம் காணப்படும். ஹல்லேலூயா. அப்பொழுது நாம் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் துதிக்கத்தான் நம்முடைய பாடுகள் எல்லாம் விலகும். நாம் துதிக்க நம்ம கிடைக்கிற போராட்டங்கள் எல்லாம் என்ன செய்யும்? விலகும். ஏன்னா அவரை துதிக்கும் பொழுதுதான் அவருடைய மகிமை நம்மளை என்ன செய்கிறது? நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. அவருடைய மகிமையினாலே நம்மளை மூடி பாதுகாத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஒருவேளை நம்ம இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நான் எது இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நான் ஆண்டவருக்குள்ளாக கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போமா? விசுவாசத்தோடு நாம் அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61 அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்வோம். 61 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ. ஏன்னா என் ஆத்துமா அவருக்குள்ளாக என்ன செய்கிறது? களி கூறுகிறது. எப்படி ஒரு மணவாளன் ஆபரணங்களினாலும் ஒரு மணவாட்டி தங்கத்தினாலும் எப்படி அலங்கரிக்கப்படுகிறாளோ அந்த அலங்கரிப்பில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிலோ என் ஆத்துமா தேவனுக்குள்ளாக என்ன செய்கிறதாம்? களி கூறுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி. ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறும் பொழுது அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் உடுத்திக் கொள்கிற பொழுது நம்முடைய ஆத்துமா எப்படிப்பட்டதாக காணப்படுகிறதாம்? ஆண்டவருக்குள்ளாக ஒரு களி கூறுதலே, ஒரு மகிழ்ச்சியா என்ன செய்கிறது? காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா பாவத்திலிருந்து ஒரு விடுதலை பெறும் பொழுது அந்த ஆத்துமா கர்த்தருக்குள்ளாக என்ன செய்கிறது? அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்த ஆத்துமா ஆண்டவருக்குள்ளாக களி கூறுகிறது. ஹல்லேலூயா. அதான் நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஹல்லேலூயா. நீதியின் தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் நீதிமான்களை நேசிக்கிறவர். அவர் நீதிபரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க எந்த விதத்தில் எனக்கு நீதி கிடைக்கலையே, எனக்கு இந்த விதத்தில் இந்த மாதிரி ஒரு பாடுகள் எனக்கு நீதி கிடைக்கல என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்துமா தோய்ந்து போகாதபடிக்கு, கலங்கி போகாதபடிக்கு ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருந்து அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு அவர் நீதிமானை ஒருபோது தள்ளாட விட்டார் என்று சொன்னது போல அவர் உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். அவர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீதியையும் நியாயத்தையும் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். எனக்கு நீதி கிடைக்கவில்லை என்று சொல்லி, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அவர் நீதிபரராய், அவரை நீதியை செய்கிறவராய் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னது போல அவர் உங்களுக்கு யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீதிபரராகிய தேவன். அவர் நீதியுள்ள தேவன், உண்மையுள்ளவர், சத்தியம் உள்ளவர், சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு கூட ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளுவோமா? ஒருவேளை ஒரு மணவாளன் எப்படி தன்னை அலங்கரித்துக் கொள்கிற ஒரு சந்தோஷமும், ஒரு மணவாட்டி தன் நகைகளினாலும் உடைகளினாலும் ஒரு அலங்கரித்துக் கொள்கிற ஒரு சந்தோஷத்தை பார்க்கிறோ, ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அது ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளும் பொழுது நம்முடைய ஆத்துமா அவருக்குள்ளாக களி கூறுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவருடைய
சமூகத்திலே நீதிபரர், எனக்காக நியாயம் செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து அவருடைய பாதத்திலே நீங்கள் வேதத்தை தியானியுங்கள், அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பவுலையா வாழ்க்கையில் நம்ம பார்ப்போமானால் அநேக நெருக்கங்கள் எல்லாம் அவருக்கு என்ன செஞ்சது, வளர்ந்தது. ஒருவேளை ஆண்டவரை பின்பற்றியவர்களுக்கு நெருக்கம் வராது என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. எல்லா போராட்டங்களும் எல்லாருக்கும் என்ன செய்யும், கண்டிப்பாக வரும். ஆனால் அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கும் அதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கும் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதிலிருந்து எல்லா சோதனைகளிலிருந்து வேதனைகளிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறவர் நமக்கு. ஹல்லேலூயா. ஒருவேளை இதை நாம் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். எடுத்துக்கொள்ளுவோம் 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்வோம். ரோமரில் எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 35வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 8:35 உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. ஒருவேளை இங்கே பவுலையா எழுதுறாங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? என்னதனால? உபத்திரமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெய கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்திலே உபத்திரங்கள், வியாகுலங்கள், துன்பங்கள், பசி, எல்லா நாசமோசங்களோ எது வந்தாலும் ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது என்று சொல்லி பவுலையா எழுதாங்க. ஒருவேளை மரணமானாலும் ஜீவனானாலும் தெய்வ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையிலானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை கிறிஸ்துவின் அன்பை கூட என்ன செய்ய முடியாது, இத்தனை பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவருடைய அன்பை யார் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அவருடைய சந்தோஷத்தையும் அவருக்குள்ளாக நான் இருக்கிற மகிழ்ச்சியும் என்னுடைய வாழ்க்கையில இருந்து யாராலும் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. உலக பிரகாரமான வாழ்க்கையிலே இது முடியாது. ஏன்னா கிறிஸ்து இயேசுவின் அன்பு எனக்குள்ளாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அவருடைய அன்பு என்னில் என்ன செய்கிறது, ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை அவருடைய அன்பு நம்ம கிட்ட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், நம்முடைய ஆத்துமா ஒரு களி கூறுதலை காண முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாராலும் பிரிக்க முடியாது, அவரோடு கூட நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த நிச்சயத்தோடு வாழ்வும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் காணப்படும். ஹல்லேலூயா. அதான் சொல்லி இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கலாத்தியர்ல நம்ம 9 கனிகளை பார்க்கிறோம். அந்த இலை ஒரு கனி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, சந்தோஷம் என்ற ஒரு கனி. ஒரு மனிதனுக்குள்ளாக எப்பொழுது இருதயத்துக்குள்ளாக ஒரு சந்தோஷம் காணப்படுகிறதோ அப்பொழுது அந்த முகம் ஒரு மலர்ச்சியை கொடுக்கும். ஹல்லேலூயா. முகம் மலர்ச்சியை நமக்குடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், கொடுக்கும். ஹல்லேலூயா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த முகத்தில் நம் இருதயத்தில் சந்தோஷம் இருக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்துக்குள்ளாக ஆண்டவர் வாசம் பண்ணும் பொழுது அதன் முகத்திற்கு என்ன செய்யும், தெரியும் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை பார்த்தீங்கன்னா இதில் பிலிப்பியர் 4:4 சொல்லப்படுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அவருக்கு வேதனை இல்லாமல் இருந்ததா? இல்லை. எல்லா வேதனைகளிலும் இருந்தும் கூட எல்லாவற்றையும் தாண்டி அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே சந்தோஷமாய் இருப்போம், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்போம், எப்பொழுதும் அவருக்குள்ளாக வாசம் பண்ணுவோம், எப்பொழுதும் அவருடைய நீதியை பின்பற்றி நடப்போம், எப்பொழுதும் விசுவாசத்தோடு நாம் இருக்கும் பொழுது எப்பொழுதும் நம்ம என்ன செய்ய முடியுமா,
சந்தோஷமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை துன்பத்தின் நேரத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பதே ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதான் ஆவியின் கனி நம்ம கிட்ட சந்தோஷம் என்ற கனி வெளிப்படும். ஹல்லேலூயா. எப்பொழுது கர்த்தருக்குள் நாம் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? சந்தோஷமாக இருக்க வேண்டும். பவுலையானுடைய ஊழியத்தை நாம் பார்த்தோமானால் அத்தனை கஷ்டங்கப்பட்டாங்க, ஆனாலும் அவர் கர்த்தருக்குள் என்ன செஞ்சாங்க? நிலைச்சிருந்தாங்க. அதனால தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி. ஆக தீர்க்கதரிசியில் எப்படிதான் சொல்லப்படுது, எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவருக்குள் என் ஆத்துமா என்ன செய்யும்? களி கூறும் என்று சொல்லி. ஒருவேளை இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த மாதம் வரை நம்மளை நடத்தி வந்த கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துவோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, இந்நாள் வரை எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு சோத்திரம் சோத்திரம். கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னது போல ஆண்டவரே, ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சந்தோஷமாக இருக்க நீங்கள் உதவி செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை, ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி கூட ஏங்கி ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் யாரெல்லாம் காத்திருக்காங்களோ ஏசப்பா, அவங்களுக்கு நீங்கள் விடுதலை கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறேன். ஏசப்பா, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஏசப்பா, அந்த ரட்சிப்பை நீங்கள் கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். அந்த விடுதலை நீங்கள் கொடுக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் நீ தகப்பனே, நீ ஆண்டவரே விடுதலை கொடுத்து ஆண்டவரை விடுதலை நாயகனாய் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரே அந்த ரட்சிப்பை ஆண்டவரை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீ ஊற்றி ஆண்டவரை அவர்கள் உம்முடைய சொந்த ஜனமாய் மாற்றும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் உம்முடைய சித்த மாத்திரம் நிறைவேறட்டும். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் நீங்க பேசும்படியாய் கூட ஜெபிக்கிறேன். ஏசப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் இடைபடும். உம்முடைய நாமம் உம்முடைய சித்த மாத்திரம் நிறைவேறட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருத்தருக்கே செலுத்துகிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. ஆமென்.